வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 செப்டம்பர் 20 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு வங்கக்கடலில், அதாவது வடகடலோரத்தை ஒட்டிய ஆந்திர கடலோரத்திற்கு மேலே வளிமண்டலத்தில் ஒரு காற்று சுழற்சியும், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கர்நாடகா இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்று சுழற்சி நீடித்துக் கொண்டிருந்தது. உங்களுக்கு நினைவிருக்கலாம். ஆக இந்த ஆந்திர பிரதேசத்தின் கடலோர பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருந்த வளிமண்டல சுழற்சியும், தெலுங்கானா மற்றும் மகாராஷ்டிரா, கர்நாடகா இடைப்பட்ட வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருந்த வளிமண்டல சுழற்சியும் ஒன்றிணைந்த சுழற்சியால் பிணைக்கப்பட்டு ரெண்டும் ஒன்றிணைந்து வடக்கு நோக்கி நகர்கிறது என்று அறிவித்திருந்தோம். இதனால வடகடலோர மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள் மட்டும் மழை இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இப்ப நேற்று என்ன ஆயிடுச்சுன்னா, நேற்றைக்கு மாலைக்கு பிறகு ஏற்கனவே ஹாங்காங் கடந்து, ஹாங்காங்கிலிருந்து வியட்நாம், கம்போடியா வழியாக வரக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தான் வரக்கூடிய 23, 24ஆம் தேதி வங்கக்கடல் வந்து இறங்கி இன்றைக்கே வந்துருச்சு. ஏற்கனவே ஒன்று வந்ததோட சேர்ந்து இணைஞ்சு அடுத்தடுத்து 2 வந்துட்டு இருக்கு. ஆகவே எல்லாம் இணைந்து 23ஆம் தேதிக்கு மேல வங்கக்கடலிலே ஒரு புயல் உருவாக போகுது. ஆந்திர பிரதேசத்தை ஒட்டி, ஆந்திர பிரதேசம், விசாகப்பட்டினம், காக்கிநாடா இடைப்பட்ட பகுதியில் கரை கடப்பதற்காக வந்து கொண்டிருக்கு ஒன்று. ஓகேயா? இது இல்லாம பிலிப்பைன்ஸ் அருகே உருவாகி இருக்கக்கூடிய மிக பயங்கரமான புயல், 250 கிலோமீட்டர் வேகம் கொண்ட சூப்பர் புயல் ஹாங்காங்கை கரை கடக்க போகுது வரக்கூடிய 24ஆம் தேதி. இப்போ அது பார்த்தீங்கன்னா 9 மீட்டர் உயரத்துக்கு கடலை எல்லாம் எழுப்பி ஹாங்காங்கை தாக்க போகுது. இவற்றை நோக்கி காற்று திடீரென்று திசை மாறி இருக்கு. அது எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வடமேற்கு வெப்ப நீராவி காற்று ஏற்கனவே டெல்டா வழியா போயிட்டு இருந்துச்சு. நேற்றுக்கு வடகடலோர வழியா போகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள் வழியாகவும் வடகடலோரம் மற்றும் வடவுள் மாவட்டங்கள், அதாவது கர்நாடகா ஆந்திர எல்லையோரம் நுழைந்து வடவுள் மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வழியாக வந்து வடவுள் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள் வழியாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய வடகடலோர மாவட்டங்கள் வழியாக வங்கக்கடலில் இறங்கி கிழக்கு நோக்கி, அந்தமான் நோக்கி பயணிக்குது. இதனால பாலக்காட்டு கணவாயிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றும், அதாவது குளிர்ந்த நீராவியை, அதாவது குளிர்விக்கக்கூடிய இதமான வெப்பம் கொண்ட காற்றும், வடக்கிலிருந்து வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியையும் மழையாக மாற்றுவதற்கு இன்னும் 4 நாட்களுக்கு சாதகம் அமைந்து இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நாளைக்கும் தீவிரம் குறைஞ்சிருக்கும்.